தாம்பரம் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியர்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அதிக அளவில் ஈடுபடுத்துவதால் மாணவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பு பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கண்டனம் தெரிவித்தது. கோவிலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் 60 ஆசிரியர்களில் 56 பேரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனுப்பியுள்ளதாகும். இதனால் பள்ளியில் கண் பார்வை குறைபாடு கொண்ட 4 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் பாதுகாப்பிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் கு. தியாகராஜன் தாம்பரம் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டாமல் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு பள்ளியில் உள்ள பெரும்பாலான ஆசிரியர்களை ஒரே நேரத்தில் கணக்கெடுப்பு பணிக்கு அனுப்புவதால் கற்பித்தல் பணியும் மாணவர் கண்காணிப்பும் கொடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறினார். மேலும் ஒரு பள்ளியில் பல பாட ஆசிரியர்கள் இருக்கும் நிலையில் சரிவிகிதமாக பணிகளை ஒதுக்காமல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் மற்றும் பெண் ஆசிரியர்களையே அழுத்தம் கொடுத்து அனுப்புவதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையை கண்டித்த ஆசிரியர்கள் மட்டுமின்றி ஜாக்டோ ஜியோ அமைப்புகளுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருப்பதாக அவர் எச்சரித்தார். ஏற்கனவே தேர்வு பணி, தேர்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு அரசு பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகும். இதனால் நேரடி தாக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தில் பிரதிபலிக்கும் என்று தியாகராஜன் தெரிவித்தார். கல்வியில் ஏற்கனவே பின்தங்கியுள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த நிலை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கவலை தெரிவித்தார். தாம்பரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. ஆசிரியர்களை பழிவாங்குகிறோம் என்ற எண்ணத்தோடு மாணவர் நலனை பற்றி சிறிதும் அக்கறை இல்லாமல் தொடர்ந்து இந்த பணியில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் மிகப்பெரிய குளறுபடியாக ஒரு கேடர் வைஸ் போஸ்டிங் கூட போடல. யாரு சூப்பர்வைசரு, யார் கணக்கெடுப்பாளர், யார் என்ற அந்த அடிப்படையான ஒரு 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 கேட்டகரி வைஸ் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒதுக்கப்படல. பல குளறுபடிகள். இப்ப ஒரு பொசிஷன்ல கலெக்டரு, அதுக்கப்புறம் டிஆர்ஓ, அப்புறம் ஆர்டிஓ, இதுல மாத்தி போட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க பதவிக்கு ஏற்ற பொறுப்புகள் வழங்க வேண்டும் இல்லையா? அந்த குளறுபடியும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு முதலிலே இதான் ரொம்ப முக்கியமானது. முதலிலே பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பல முதுகலை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வேண்டும் என்று தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அது எதனால ரிலீவ் பண்ணாங்க, என்ன காரணம் தெரியல. இன்னும் அவங்களுக்கு வேற எதனா உடல் உபாதையா, இல்ல வேற எதனா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களா? கிட்டத்தட்ட 50 ஆசிரியர்களுக்கு மேல விலக்கு அளிச்சிருக்காங்க. அப்படி விலக்கு அளிக்கிற சூழல்ல தொடர்ந்து முதுகலை ஆசிரியர்களும் அவர்களுக்கு விலக்கு அளித்தால் போல எங்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை முற்றிலுமாக சிஇஓ நிராகரிக்கிறாங்க, ஆர்டிஓ நிராகரிக்கிறாரு. அதை தொடர்ந்து தாசில்தார் நிராகரிச்சு இப்ப வராதவங்களுக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது அவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த நியாயமான கோரிக்கை உள்வாங்காம ஆசிரியர்கிட்ட பாகுபாடு காட்டும் விதமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தவறான புள்ளி விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்து, என்ன கொடுமைன்னா, முதுகலை ஆசிரியர்கள் இப்ப அரசோட எசென்சியலான ஒர்க்கு தான். நாங்க எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். 10வது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. மாணவர் நலன் முடிஞ்சு போச்சு. பப்ளிக் ரிசல்ட் வரும்போது தான் கவர்மெண்ட் ஸ்கூலை பத்தி என்னென்ன விமர்சனம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 28வது இடத்துல இருந்த செங்கல்பட்டு மாவட்டம் இன்னைக்கு 31வது இடத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் யார் பார்க்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால மாணவர் நலன் கருதி ஒரு கோரிக்கை வச்சோம். சங்கங்கள் கூட தொடர்ந்து வச்சோம். என்ன இதுல முக்கியமான பிரச்சனை? ஷார்டேஜா இருக்கு, வேற வழி இல்லைன்னும் போது கடைசியா முதுகலை ஆசிரியர்களை எடுத்திருக்காங்க. முதுகலை ஆசிரியர் இருக்கும்போது ஒரு பள்ளியில நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பள்ளியில ஒரு பாடத்துக்கு 3 ஆசிரியர் இருக்காங்க. ஒரு பள்ளியில ஒரு பாடத்துக்கு 2 ஆசிரியர் இருக்காங்க. அந்த ஆசிரியர்களை எடுத்தா கூட மீதி இருக்கிற 2 ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை பார்த்துப்பாங்க. மீதி இருக்கிற 2 பள்ளியில இருந்து ஒரு ஆசிரியர் பார்த்துப்பாங்க. இதைத்தான் நாங்க பலமுறை வலியுறுத்துறோம். மாணவர் நலன் பாதிக்கப்படுது. அப்படி இருக்கிற பள்ளிகள் எல்லாம் விட்டுட்டு, அதை விட டேட்டா வேற எங்க வேணும் விட்டுட்டு, ஒரே ஒரு ஆசிரியர், ஒரு கெமிஸ்ட்ரினா ஒரு வாத்தியார், பிசிக்ஸ்னா ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்லி அரசு மேல்நிலை பள்ளி கோவிலம்பாக்கம் என்ற ஒரு பள்ளி, இந்த பள்ளியில இருக்கக்கூடிய 60 வாத்தியார்ல பிளைண்ட் வாத்தியார், அதாவது
பார்வை குறைபாடான இந்த 4 வாதியர்களை தவிர, தலைமை ஆசிரியரை தவிர மீதி அத்தனை பேருக்கு இந்த பணி ஒதுக்கீடு செய்தா அந்த பள்ளியோட நிலை என்ன ஆகுறது, மாணவரோட நிலை என்ன ஆகுறது? நாங்க என்ன தொடர்ந்து இந்த நிர்வாகத்துக்கிட்ட கேட்டோம்னா, ஒருவேளை உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டா 3 பேர் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற ஸ்கூல்ல இருந்து எடுத்து போடுங்க, 2 பேர் இருக்கிறத எடுத்து போடுங்க, இதுல என்ன தவறு இருக்கு? அப்ப மாணவர் நலனும் பாதிக்கப்படாது. அதையெல்லாம் காதுல வாங்காம நாங்க போட்டதுதான் என்ற அடிப்படை மாணவன் நலனை துச்சமாக மதிக்கிறது இந்த துறை. மாணவர் நலன் தான் முக்கியம். இப்ப பாருங்க, ஒரு மாசம் இந்த மாசம் ஃபுல்லா இந்த பணி, பிப்ரவரி மாசம் ஃபுல்லா பிராக்டிகல் நடக்கிற நேரத்துல இந்த பணி, எல்லா வாத்தியாரும் போயிட்டா அந்த மாணவரோட கதி என்ன? பக்கத்துல இருக்கிற பள்ளியில 3 வாத்தியார் நடத்துறாங்க கெமிஸ்ட்ரிக்கு, ஆனா இந்த பள்ளியில வாத்தியாரே இல்ல, அதுவும் ஆண்கள் பெண்கள் படிக்கிற பள்ளி. இதை நாங்க தொடர்ந்து வலியுறுத்தியும் இதை ஏற்காத ஆசிரியர்களுக்கு மிரட்டும் விதமாக பணியாணை வழங்குவது என்பது ஏற்புடையதில்லை. இது கண்டனத்திற்குரியது. நாங்கள் எல்லாம் எசென்சியல் வேலையை பார்க்கலன்னு சொல்லல, பல பணிகளை அரசு ஆசிரியர்களா செய்திருக்கிறோம். பல விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மாதிரி வேலைகளை தான் நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. 60 பேர்ல 54 பேர் போயிட்டா அந்த பள்ளி என்ன ஆகுது? அதுவும் ஆண்கள் பெண்கள் படிக்கிற பள்ளி. அதை உள்வாங்காமல் பிடிவாதமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த துறையும் மாவட்ட ஆட்சியரும் இதுல சிறப்பு கவனம் செலுத்தி அந்த பள்ளியிலே பணிக்கு ஆடை வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் ரிலீவ் பண்ணி மாணவர் நலன் காத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மேலும் ஓட்ட 100 பேர்ல 50 பிஜி டீச்சர்ஸுக்கு ரிலீவ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்கள போட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க. முதன்மை கல்வி அலுவலர்கள் வெளிப்படையா ஓப்பனா எந்த அடிப்படையில அவங்களுக்கு விலக்கு கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில இவங்களுக்கு விலக்கு தரல, அதை வெளிப்படையா அவங்க தெரிவிக்கணும். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு டியூட்டியை ரிலீவ் பண்ணியிருக்காங்க. வேண்டப்பட்ட ஜால்ரா அடிக்கிற அவருக்கு கூடயே ஆபீஸ்ல அலுவலக பணியை சுற்றி திரிந்து சொல்லி கொண்டிருக்கிற அவங்களுக்கு எல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது கடுமையான கண்டனத்திற்கிறது. ஒரு டியூட்டி போட்டா எல்லாருக்கும் போடணும், ரிலீவ் பண்ணா எல்லாரும் ஒரு கேட்டகரிக்கு ரிலீவ் பண்ணணும். இதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். விரைவில் இதுக்கு பிரச்சனை தீர்வு இல்லைன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். குறிப்பாக இந்த ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தோட பிரச்சனை மட்டுமல்ல, ஜாக்டோஜியோ பேரமைப்பையும் ஆசிரியர் அமைப்புகளால் ஒன்று சேர்ந்து அடுத்த நடவடிக்கை குறித்து விவாதித்து முதன்மை கல்வி முன்பாக மிகப்பெரிய தீவிர போராட்டத்தை முன்னெடுப்போம். நீங்க இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல இந்த கோவிலம்பாக்கம் ஒரு பள்ளியை தான் மென்ஷன் பண்றீங்களா? இது போல பல பள்ளிகள் இது போல இருக்குன்னு சொல்றீங்களா? குறிப்பா அந்த சப்ஜெக்ட் சொல்றீங்களா, அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. அதாவது பல பள்ளிகள் இருக்குது. பல பள்ளிகள்ல 11th 12th முதுகலை ஆசிரியர் பிஜி டீச்சர்ஸ் பணிபுரியுறாங்க. அந்த பள்ளிகள்ல இப்ப குரோம்பேட் பாய்ஸ்ன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அருகாமையில் பள்ளிகளை பத்தி நான் மட்டும் பேசுறேன். ஒரு கணித படத்துக்கு 3 பேர் இருக்காங்க. குரோம்பேட் கேர்ள்ஸ்ல இருக்காங்க. அது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போ நிறைய பேர் ஒரு ஆசிரியர் பள்ளி இல்லாம ஒரு பாடத்தை போதிப்பதற்கு 2 அதுக்கு மேல 3 பேர் இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு பள்ளிக்கும் கிளாஸுக்கும் 50 பேர் 60 பேர் இருந்தாங்கன்னா கூட ஒரு வாத்தியார் போனாலும் 120 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணி பாடம் மாணவர் பாதிக்காதவங்க மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிற அந்த கோவிலம்பாக்கம் பள்ளியில தமிழுக்கு ஒரு ஆசிரியர், 450 பசங்க. மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் மீண்டும் நான் சொல்றேன், தமிழுக்கு ஒரு வாத்தியார், பிசிக்ஸ்க்கு ஒரு வாத்தியார், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வாத்தியார், பயாலஜிக்கு ஒரு வாத்தியார், இங்கிலீஷ்க்கு ஒரு வாத்தியார், ஒரே ஒரு வாத்தியார் தான். அந்த வாத்தியார் இந்த மாசம் ஃபுல்லா தேர்வு பண்ணி பிப்ரவரி மாசத்துலயும் +2 போனா அந்த குழந்தையோட நிலைமை என்ன வருது? அப்ப குரம்பேட்டை பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், கோவிலம்பாக்கம் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயமா? ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கிற அந்த ஏழை எளிய மாணவர்களை பத்தி இந்த கல்வித்துறை அதை கவனத்துல கொள்ளதான் பாருங்க. அதுக்குதான் நாங்க கேக்குறோம். இதை டீச்சர்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் போடும்போது டியூட்டி போட்டதே தப்பு. வட்டாட்சியர் என்ன சொன்னாரு? வட்ட ஆட்சியர் கேட்டா வட்ட ஆட்சியர் கல்வித்துறை மீது பழி போடுவதும், அவங்கதான் லிஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றதும், கல்வித்துறை நாங்க கொடுத்தாலும் வட்ட ஆட்சியர் மாற்றாருன்னு சொல்றதும், 2 பேரும் பாலை உருட்டி உருட்டி விளையாட்டு இருக்காங்க. இதுல ஆசிரியர்கள் சங்கங்கள்லாம் தலையிடுறாங்கன்ற ஒரு ஈகோ அங்க வந்துருச்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கும் இதை நாங்க தலையிடுறது, நாங்க இறங்குனது
ஏன்னா நீங்க போட்ட டியூட்டியிலேயே பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. ஒரு ஆர்டர் வந்து பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்கல. நீங்க எடுத்து என்கொயரி பண்ணிக்கங்க. யார் யாருக்கு சூப்பர்வைசர் கொடுத்துருக்கீங்க எல்லாம் பட்டியல் எடுத்து பாருங்க. நீங்க போட்டதுலயே ஆசிரியர்கள பாகுபாடு இருக்கு. 100 பிஜி டீச்சர்ஸை போட்டிருக்கீங்க. எந்த அடிப்படையில போட்டீங்க? 50 பேரை ரிலீவ் பண்ணிருக்கீங்க. எந்த அடிப்படையில ரிலீவ் பண்ணுங்க, நியாயமா சொல்லுங்க. நாங்களும் நியாயமான முறையில கோரிக்கை வைப்போம். வயதானவர்கள், 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், நாங்களும் ரெப்ரசென்ட் தான் பண்ணோம். அப்படி இருக்கா? சொல்லுங்க ஓப்பனா. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாம் ரிலீவ் பண்றீங்க, வேண்டப்படாதவங்கள டீச்சர்ஸ் தான் பாப்பீங்க, ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. அது போல பல்லாவரத்துல ஒரு ஆசிரியர் பணி செய்யறாருன்னா அவரை தூக்கி வந்து வேற ஒரு இடத்துல வந்து சென்சஸ் போடும்போது அவரு வந்து அந்த பயணம் பண்றதுல பெரும் சிக்கல், அதுவும் பெண்களுக்கு ஏற்படுற சிக்கல், அதை பத்தி. நிச்சயமாங்க, இது வந்து ஒரு தேர்வு முடிவு கொண்டு வந்ததுக்கு பிறகு அரசு பள்ளிகள் மேல இருக்கிற விமர்சனங்கள் எல்லாம் நீங்க பாப்பீங்க. ஆனா அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்குமான மிகப்பெரிய வித்தியாசமே இந்த மாதிரி இப்பதான் எஸ்ஐஆர் பணி முடிச்சுட்டு போனாங்க. பொதுப்படியா பேச போனா அடுத்து இந்த ஒரு மாசம் அடுத்த ஒரு மாசம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி பாடத்தை தவிர என்னென்ன பண்ணி செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இது ஒரு மாதிரி ஆசிரியர்கள் தான் இவங்களுக்கு வந்து இழிச்சவர்கள் மேல போட்டு மிரட்டி மிரட்டி உருட்டுறது. ஆசிரியர்கள் இப்ப பாவம் 1ஆம் கிளாஸ் டீச்சர்ஸ் போய் பாருங்க, பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, நீங்க நாளைக்கே ஊடக வீரர் போடுங்க, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய 8 பேரும் இந்த பணிக்கு போயிட்டா 1ஆம் கிளாஸ்ல இருந்து சொல்லி கொடுக்கலன்னா அந்த பிள்ளை 8ஆம் கிளாஸ்ல வந்து 9ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்ல வந்து என்ன பண்ண முடியும்? பேசிக்கே இது மாதிரி தேர்தல் பண்ணி, தேர்வு பண்ணி, அந்த பண்ணி, இந்த பண்ணி, பல நெருக்கடிகள். இந்த நெருக்கடி எதுவுமே ரிசல்ட் வரும்போது தெரியாது. தனியார் பள்ளியில 10,000 ரூபாய் வாங்குறோம், பயங்கர மதிப்பெண் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தாங்க படிப்பு போறது காரணமா இருக்கு. இல்ல, நான் நிர்வாகத்துக்கு எல்லாம் போகல. தாவேக்கா இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க தாவேக்கா அரசு குறை கூறதுக்கு எல்லாம் நான் வரல, அதுக்கு அப்படி பேசல. செங்கல்பட்டு ஆட்சி முதன்மை கல்வி அலுவலர் நிச்சயமா செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இந்த ஒதுக்கீடு செய்ததுல மிகப்பெரிய பாரபட்சம் காட்டியிருக்கிறார்கள். ஒதுக்கீடு செய்ததுலே பாரபட்சம், அவங்க ஒதுக்கீடு செய்து அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுலே பாரபட்சம். நாங்க எதை தான் பலமுறை சொன்னோம், நாங்க டீச்சர்ஸுக்காக பேசலை. ஒரே ஒரு வாத்தியார் தான் இருக்காங்க, அந்த பள்ளியில இருக்கிற அத்தனை பிஜி டீச்சர்ஸையும் போட்டாங்க. குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுறது? பாவம், அந்த குழந்தைங்க ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய அடிச்சுக்கிட்டா யார் பாக்குறது? கொஞ்சம் பேர், ஒரு 4 பேர் அதுல போட்டு இருந்தா கூட நியாயம் இருக்கு. ஒரு 60 பேர்ல 54 பேருங்க டியூட்டி. மீதி என்ன பரவாயில்ல, ஒரு 6 பேர் விட்டுருக்காங்கன்னா அந்த 5 பேரும் கண் பார்வையற்றவர்கள். எவ்வளவு கரிசனம் பாருங்க. ஆனா இதே மாதிரி நிறைய பள்ளிகள்ல 75-80% பிஜி டீச்சர்ஸ் பணியில இருக்காங்க. அதை தான் நாங்க தவறுன்னு சுட்டு காட்டுறோம். சும்மா விதண்டாவாதம் பேசணும், அது உண்மையா இல்லைன்னு செக் பண்ணுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கமிட்டியை போட்டு போய் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இல்லையான்னு. அதுக்கப்புறம் முடிவு சொல்லுங்க. நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அங்க அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கு. யார் சார் செங்கல்பட்டு அந்த அதிகாரி பேர் என்ன சார்? அவர் என்ன பண்றாரு? செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அவ்வளவுதான்.